வெள்ளை சோளத்துல உருண்டை சாதம்னு ஒன்று பண்ணோம். சோள சாதம் சாப்பிட்டா எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு, இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் அன்னைக்கு சாப்பிட்டோன்னு இருந்துச்சு. வெள்ளை சோளம் உருண்டை சாதம் பண்ணுறதுக்கு 1 கப் சோளம் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோளம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஜல்லடையில் போட்டு தண்ணியை வடிய வச்சுட்டு துணியில் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஃபேன் முன்னாடி உணர்த்தி எடுத்துக்கோங்க. சோளம் இந்த அளவுக்கு உணர்ந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரவை மாதிரி பரப்பரன்னு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே 1 கப் தண்ணி ஊற்றி சோளத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 4 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. சோளம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். கையில் நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் தடவிட்டு இதை உருண்டைகளாக பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சுவையான சோள உருண்டை சாதம் தயாராகிருச்சு. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தக்காளி தொக்கு, கார குழம்பு, புளிக்குழம்போடையெல்லாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.